கவர்மெண்டே மைன்ஸ்ல வேலை பண்ணிருக்கிற கஷ்டப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஒரு சைட்டு வீடு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்காத இருக்கிற ஒரு சின்ன வீடு ஓட்டு வீடுக்கு எப்படி வந்து அவர் டச் பண்றாங்க. வந்தா நாங்க ஸ்ட்ரைக் பண்றோம், வந்தா அவரு ஸ்ட்ரைக் பண்றோம். ఖాళీ பண்ண முடியாது. తెలుసు అసెంబ్లీలో గర్జించే సింహము, ఆమె గర్జించి ఎవరైనా ఎదిరించే సింహం లాగా మనకుంది కాబట్టి ఆమె ద్వారా మనకి అభివృద్ధి, ఆమె ద్వారానే ప్రతి ఒక్కటి డోక్రా గాని స్త్రీలు గాని పిల్లల చదువులు గాని సమస్తము ఆమె ద్వారా అవుతుంది. ఏ ఊర వచ్చినా కూడా మన కులానికి మన ఏరియాకి 11 వాడికి ఎవరైనా చేయరు. ఒక్క రూపాయి మేడం దేవుడు మనకు పంపించింది కాబట్టి ఆమె ఎవరు నిలబెట్టినా వాళ్ళని గెలిపించుకోవాలా, మీరందరూ హెల్ప్ చేయాలా. అందరికి నమస్కారము. ఇప్పుడు ఉండే వాళ్ళు వచ్చి రమేష్ అన్న చనిపోయిన తర్వాత అంత మగవాళ్ళు నిలబడిండ్రు. రమేష్ అన్న ఉన్నప్పుడు ఎవరు అంత ధైర్యంగా నిలబడాల, ఇది అందరికి మనకు తెలుసు. కానీ ఎవరికి భయపడాల్సిన పని లేదు. మనం గవర్నమెంట్ ద్వారా మనం ఎన్ని సలుగులు తీసినా అందరికి తెలుసు. దీనిపైన రాకపోయినా కూడా మేడం చేసేది. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வீடு வேணும் மேடம். நாங்க பிறந்து வளர்ந்து நாங்க வாழ்ந்து நிறுத்தி இந்த இடம் நாங்க சாயும் போது கூட இந்த மண்ணில் தான் நாங்க சாயணுங்க. அதனால எங்களுக்கு வீட்டு உரிமை வேணும். யாரு நீ மைன்ஸ் வீட்ல உங்க அப்பா காலத்துல இருந்தா தாத்தா காலத்துல இருந்தா மைன்ஸ் வீட்ல இருக்கிறீங்க. கவர்மெண்ட் பண்ணல. யாரு மைன்ஸ்ல வேலை பண்ணிருக்கிறாங்க, மைன்ஸ்ல பாடுபட்டு இருக்கிற ஃபேமிலிக்கு மைன்ஸ் எம்ப்ளாய்க்கு அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் அவருக்கு சைட்டு இல்ல வீடு இல்ல ஒரு வேலை 3 பண்ணாத இருக்கிறனால அவரு மைன்ஸ் வீடு உங்க வீடு டச் பண்ண முடியாது. எந்த ப்ரொசீஜர் வந்தா கூட 50 வருஷமா ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டோ ஒரு சைட்டோ ஒரு வீடு கட்டுறதோ கவர்மெண்ட் 3 ப்ரொசீஜர் கூட ஃபாலோ பண்ணல. 25 வருஷமா 30 வருஷமா மைன்ஸ் மூடி அப்புறமா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காத இருக்கிற தப்பு கவர்மெண்ட் மேல இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கட்டும், மைன்ஸ் மினிஸ்ட்ரியே இருக்கட்டும். ஆனா அந்த மக்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அங்க வேலை பண்ணிருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ஃபியூச்சரே கொடுக்காது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காது. இப்ப வந்து மைன்ஸ் வீடு உங்களதெல்லாம் மைன்ஸ் பேப்பர் இருக்குதா, ரெண்ட் பேப்பர் இருக்குதா, உங்க தாத்தா வேலை பண்ணிருக்காங்க, உங்க வீட்டுக்கார் வேலை பண்ணிருக்காங்க, அது பொய் சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. அவருக்கு எதுவுமே பவர்ஸ் இல்ல. கோர்ட்ல நாங்க ஃபைட் பண்ணிருந்தா கூட எம்ப்ளாயிஸ்க்கே இது ஃபேவரா வருது. கோர்ட்ல ரிசல்ட் கூட ஃபேவரே வருது. அது எல்லாம் அவர் புரிஞ்சிட்டு சும்மா தான் டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. யாருக்குமே மைன்ஸ் வீடு இப்போ டச் பண்ண முடியாது. எதே சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கட்டும், மைன்ஸ் அஃபீஷியல்ஸ் இருக்கட்டும், நாங்க அது ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். மைன்ஸ் வீடு ஒரே ஒரு வீடு அவர் டச் பண்ண முடியாது, ஆவுறதில்ல அவர் டச் பண்றதுக்காக. யா ஒரு எம்ப்ளாயி செட்டில்மெண்ட் பண்ணலாம், ஒரு எம்ப்ளாயிக்கு ஆல்டர்னேட் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க கொடுக்கலாம். ஆனா இப்போ எங்க ஸ்டேட் கவர்மெண்ட் BML கொடுத்த லேண்ட் வாபஸ் எடுத்து அந்த 960 ஏக்கர்ஸ்ல 70% இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்பும் 30% இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப்பும் 3 பண்ணி கேபினெட் நோட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 10 days பிஃபோர் அங்க கேபினெட்ல டிசிஷன் எடுத்திருக்காங்க. செஷன் டைம்ல பெல்காம்ல செஷன் இருக்கிற டைம்ல அங்க ஒரு நோட் பண்ணி இங்க இருக்கிற 1000 ஏக்கர்ஸ் அது 1956ல ஸ்டேட் கவர்மெண்ட் இங்க மைன்ஸ் மக்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக லேண்ட் கொடுத்தாங்க. 1840 ஏக்கர் லேண்ட் கொடுத்தாங்க. அந்த லேண்ட்ல BML காரு யூட்டிலைஸே பண்ணல, இங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணல. அது கண்டுபிடிச்சி நாங்க இங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. 2000 ஏக்கர்ஸ் லேண்ட் கொடுத்துருக்குறீங்க கவர்மெண்ட்ல இருந்து. எத்தனை பேருக்கு KGFல லோக்கல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க, வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ கொஸ்டின் பண்ணும் போது செஷன்ல அவரு 1000 ஏக்கர்ஸ் யூஸ்டே பண்ணாத அப்படியே வச்சிருக்காங்க. 50 வருஷமா ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டே கிரியேட் பண்ணல. யா கவர்மெண்ட் இவருக்கு ஃப்ரீயா லேண்ட் கொடுக்கணும், வாபஸ் எடுத்து திருப்பி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்றதுக்காக அதை அலாட்மெண்ட் பண்ணும். அப்படி ஃபைட் பண்ணி 3-4 வருஷமா இப்போ அந்த லேண்டு BML கிட்ட நாங்க வாபஸ் எடுத்தோம். அந்த லேண்ட் இப்போ இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப், இண்டஸ்ட்ரியல் ஹப் பாருங்க. எங்கமே பெங்களூர்ல எங்கமே ஒரு 100 ஏக்கர்ஸ் ஒரே இடத்துல இல்ல. KGFல இப்போ 1000 ஏக்கர்ஸ் இடம் இப்போ கண்டுபிடிச்சி அந்த இடவ இண்டஸ்ட்ரியல்
இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக அலாட்மெண்ட் பண்ணி கேபினெட்ல நோட் ஆயிருக்குது. அது நான் ஜனவரியில சொல்றதுக்காக மனசுல இருந்தது. ஜனவரி 1 நான் அது பேப்பர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படி என் மனசுல வந்தது. ஆனா நான் இப்போ இங்க வந்திருக்கிற மக்கள் கிட்ட அதனால நான் இப்போ சொல்லிருக்கிறேன். அது இங்க ஒரு கிட்ட 50,000 பேருக்கு 1 லட்சம் கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனி, ஐடிஐ கம்பெனி, ப்ரொடக்ஷனும் மேனுஃபேக்சரிங் எல்லா செக்டருமே இங்க வரும். வரும் காலத்துல இங்கேயே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. யார் டெய்லி டிராவல்ஸ் இருக்கிறாங்க, உங்க குடும்பத்துல வெளியூர்ல போய் வேலை பண்ணிருக்காங்க, அது பாருங்க. நீங்க கேபினெட்ல நோட் ஆயிருக்குது. நான் தைரியமா சொல்றேன், என் மக்களுக்காக நான் உண்மையா பண்ணிருக்கிறேன். அது சொல்லணும். என் கவர்மெண்ட் அது ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. 5 வருஷமா நான் ட்ரை பண்ணேன். ஆனா 5 வருஷமா எதுவுமே அப்போ பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற டைம்ல எது ஸ்டெப் ஒரு ஃபைல் மூவ் பண்ணல. ஆனா எங்க கவர்மெண்ட் வந்த 5 மந்த்ஸ்ல எப்படி உங்க அக்கௌண்ட்க்கு 2000 வந்திருக்குதோ, எப்படி கரண்ட் ஃப்ரீ வந்திருக்குதோ, எப்படி உங்களுக்கு ரேஷன் கொடுத்திருக்காங்க, அந்த மாதிரியே கேஜிஎஃப்ல இப்போ இருக்கிற ப்ராப்ளம் சொல்லி இருந்தனால 1000 ஏக்கர்ஸ் லேண்ட்னா ரிசர்வ் பண்ணிருக்காங்க. 70% இண்டஸ்ட்ரியல் ஹப் பண்றாங்க. 30% இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப். வேற என்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது அதெல்லாம். வீடு அல்ல மற்ற மக்களுக்கு கூட கொடுக்கணும். எஸ்டிபிபி எம்ப்ளாயிஸ்க்கு 1000 பேருக்கு கொடுத்தா போதா? வேற எம்ப்ளாயிஸ் வேலை பண்ணலையா? மைன்ஸ்ல யாரு கிட்ட 5000 பேர் யாரு வேலை பண்ணிருக்கிறாங்க. உள்ள மைன்ஸ் உள்ள வேலை பண்ணிருக்கிற ஒரு குடும்பத்துக்கும் லேண்டு கொடுக்கணும், சைட்டு கொடுக்கணும், வீடு கொடுக்கணும். நாங்க அப்படிதான் லெட்டர் அனுப்பியிருக்கிறோம். சிஎஸ்எம் மூலமா கவர்மெண்ட் போயிருக்குது மைன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு. அவர் எதே பை சொல்லியிருந்தா கூடமா மைன்ஸ் ஏரியால ஒரே வீடு டச் பண்ண முடியறதில்ல. தப்பு பண்ணிருக்கிறாங்க, கவர்மெண்டே தப்பு பண்ணிருக்காங்க. நான் தைரியமா சொல்லிருக்கிறேன், கவர்மெண்டே மைன்ஸ்ல வேலை பண்ணிருக்கிற கஷ்டப்பட்டு இருக்கிற மக்களுக்காக ஒரு சைட்டு, வீடு, ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்காத இருக்கிற ஒரு சின்ன வீடு, ஓட்டு வீடுக்கு எப்படி வந்து அவர் டச் பண்றாங்க. வந்தா நாங்க ஸ்ட்ரைக் பண்றோம். வந்தா அவரு ஸ்ட்ரைக் பண்றோம். காலி பண்ண முடியாது. கொஞ்சம் இருங்க பாருமா. இப்ப வந்து இருமா 30-40 வருஷமா எத்தனையோ எம்எல்ஏ இருந்தாங்க. அந்த எம்எல்ஏ யாரும் வந்து மேடம் அவங்க எடுத்துக்கிற மாதிரி யாரும் செய்யல. நீங்க வாட்ஸ்அப்ல பாத்துருந்தீங்கல்ல, அசம்பிளில அவங்க வந்து அடிச்சு பேசுறாங்க. இவன் என்ன பண்றான், ஸ்பீக்கர் வந்து பெல் அடிச்சுனே இருக்கிறான், நிறுத்திட்டு கொஞ்சம் நினைக்கிறேன் நானு மேடம் போய் பெல்ல பிடிக்கணும் தருவாங்களே அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. பிகாஸ் மேடம் வந்து நம்ம ஊர் ப்ராப்ளத்தை வந்து டீட்டெயிலா பேசுறாங்க. நீங்க வந்து மேடத்துக்கு வந்து வீடு விஷயமா சொன்னீங்க. அந்த வீடு விஷயமா என்னன்னாக்கா நானும் சாரும் சேர்ந்து நாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். எந்த இதுனாக்கா எஸ்டிபிபி எம்ப்ளாயிஸ் இல்ல, அதுல மேடம் எஸ்டிபிபி எம்ப்ளாய்க்கு 3200 எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் தான் இந்த ஊர் சொந்தம் இல்ல. நமக்கு முன்னாடி நம்ம அப்பா பிரதர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி தட்டி வீட்டுல இருக்கிறோம் பாரு, நமக்கும் அது சொந்தம் உண்டு. எஸ்டிபிபி எம்ப்ளாயிஸ் கொடுக்கறதுக்கு முன்ன மேடம் திஸ் ப்ராப்ளம் ஷுட் பி சால்வ்டு. The people who are working for so many years, who have given 810 tons of gold, not STBP employees. They are the people who lock the mines. This is, I will tell you. Don't tell like Sir, mungattu kudu support kotte. Jaina sir, Congress join. வாங்க இப்படி. யாரு? நீங்க இல்ல இல்ல ராதா ராதா போடுமா. ராதா லீடர் இப்போ நெக்ஸ்ட். ஏய் தலைவர் இவருக்கு போடுப்பா. அம்மா இவருக்கு దొడ్డోరుకు మన పాస్టర్ యేసుపదం గారికి మేడం గారు చర్చిలో అయితే చెప్పి అందరూ ఆశీర్వాదం చేయాలి అట్లని చెప్పి
ఇరునా అట్లని చెప్పి ఇంకా ఇక్కడ మాట్లాడే వాళ్ళు నాగరాజు ఉండడు, గోపి ఉండడు, విష్ణు ఉండడు, ఇంకా వీళ్ళందరూ ఉండరు. మేడం మాట్లాడాలా అందుకని చెప్పేసి తర్వాత మనకి అదే చేసి ఇది వినండి బా మన వాళ్ళందరూ కరెక్ట్ ఆంధ్రాలో ఇంటికి ఛాలెంజ్ అయిపోయింది, స్టేజ్ అయిపోయింది. మనోడు కూడా ఒక నిలబడి ఉండు. వాళ్ళకి ఏమంటున్నారు అంటే వాళ్ళకి వేస్తారా వీళ్ళకి వేస్తారా అందుకనేసి నేనేమంటున్నానంటే మేలు చేసే వాళ్ళు పెద్దోళ్ళు ఎమ్మెల్యే వాళ్ళని వదిలిపెట్టి వేరే ఎవరికి వేసినా ఏం జరగలేదు. ఇక్కడ ఏ పని జరగలేదు. మన పనులు జరగాలంటే మేడం నియమించినటువంటి సుభాష్ని వేయాల ఓటు, సుభాష్ని గెలిపించుకునేసి మనం పోవాలా. 27 తారీఖున పొద్దున్న 7 గంటలకంతా ఆ రోజు అందరికి పనులు ఉంటాయి. దయచేసి ఎవరు కూడా పనులకు పోకుండా మా కోసము ఒక్కోసారి మీరు కూడా ఏదేదో బాగలేక నిలబడి ఉంటారు, లేదంటే పని నిలబడి ఉంటారు. ఇది కూడా చేసి మనమందరం వచ్చి ఒకే గట్టు మీద కరెక్ట్ గా 27 తారీఖున కాంగ్రెస్ వేసి మనం కాంగ్రెస్ ని గెలిపించుకోవాలా. 1వ నంబర్ సింబల్ కి సుభాష్ని వేసి చేయాలనేసి ఇప్పుడు మన పంచాయతీ తలవరు దేవకుమార్ గారు 2 మాటలు మాట్లాడారు. రోజు వచ్చేసి నాగరాజు కూడా నా శిష్యుడే. ఆయన పొలిటికల్ తీసుకొచ్చింది నేనే. బీజేపీలో చేసి పెద్ద ఇది చేసినోండి. నేను ఆయన్ని పెద్ద గ్రాండ్ గా ఒక ఫంక్షన్ చేసినోండి. 2 లక్షల రూపాయల సెలవులో ఆయన వచ్చేసి మళ్ళా నన్ను అడిగినాడు, అన్నా నేను కాంగ్రెస్ కి పోతానని. వెల్కమ్ పో, ఎక్కడన్నా ఉన్నా కూడా వచ్చేసి మన పిల్లలు బాగుండాలని నేను ఆయనకి బ్లెస్సింగ్ చేసి నేను అనిపించాను. కాబట్టి సుభాషిని వచ్చేసి గెలిచి ఆమె కాడ పోసి ఒక వర్కౌట్ చేయాలా. నేను ఏమనుకుంటానంటే వల్లల్ మున్స్వామి అయ్యగారు ఉన్న మాదిరి మళ్ళా ఒక ప్రెసిడెంట్ ఉన్నారంటే మున్సిపాలిటీ బాగుంటుంది. అంతకు ముందు వచ్చేసి మన జైపాల్ గారు కూడా ఉన్నారు. ఆయన కూడా చాలా బాగా చేసినట్టు మన కేడే చైర్మన్ గా ఉన్నారు. ఆ మాదిరిగా మంచి వాళ్ళు ఉండాలి. ఇవాళ వచ్చేసి ఈ మా లైన్ లో వచ్చేసి రోడ్లు కేడిహెచ్ లో ఉన్నప్పుడే ఆయన ఈ రోడ్లంతా వేసిండు. మా లైన్ కి మేము అడగకుండా చేసిండనమాట. కాంగ్రెస్ వాళ్ళు మా లైన్ లో ఉండే వాళ్ళు డేవిడ్ అన్న, బాబు వీళ్ళంతా చేరి వాళ్ళ కాడ మాట్లాడేసి అమ్మగారు రాకపోయినా కూడా ఈ లైన్ కి వచ్చేసి కాంగ్రెస్ ప్రభుత్వం మాకు బాగా చేసి ఉందని చెప్పేసి ఆ ఒక విశ్వాసంలో ఈ రోజు పంచాయతీ తలవరకు ఉండి కూడా మొన్న మీటింగ్ చేసిన మీటింగ్ లో కూడా చెప్పిన పాపను మనం గెలిపిద్దాము అని చెప్పేసి అది మేము చేసి మీకు అడిగాం. మేడం మన ఏరియాకి వచ్చింది మనకు అంత సంతోషము. ఇక్కడ మెయిన్ పాయింట్ మేడం ఇప్పుడు ఎందుకు వచ్చిందంటే ఈ బై ఎలక్షన్స్ 27th జరిగిపోయే పోలింగ్ గురించి వచ్చింది. చాలా మంది ఈ విషయాలన్నీ చెప్పకూడదు చెప్తాను అనుకోండి. చాలా మంది మేడం గారి దగ్గరికి డబ్బు ఎత్తుకుని పోయినరు, మాకు సీట్ ఇవ్వమని అడిగినరు. నేను కూడా చెప్పాను. ఎందుకంటే ఇక్కడ వచ్చేసి ఒక ప్రెస్టేజ్ వార్డు. రమేష్ అన్న ఇక్కడ ఉన్నప్పుడు కంటిన్యూస్ గెలుచుకొచ్చిండు. యావదే కారణానికి ఇక్కడ మెజారిటీ తగ్గకూడదు. అందుకుదా నేను అడిగినా. ఎందుకు అడిగినానంటే ఒకవేళ అక్కడ వేరే ఎవరికైనా సీట్ సిక్కకపోతే నాకు ఈ మేడం అడిగింది, దానికి తప్పు లేదు. మాకేమంటే అప్పుడు మేడం ఏమైందంటే నేను యోచన చేసి డీసీ నత్తానని చెప్పింది. ఆమె అప్పుడు దాంట్లో 2 రేసులో నిండ్రు, మా మామ నిండు ఆ అక్క నిండు. మేడం పిలిచి మామ కాడ మాట్లాడినప్పుడు ఆయన పెద్ద మనిషి చేసి అయింది మేడం మీరు చెప్పిన వాళ్ళకి మనం సీట్ ఇద్దామని చెప్పి ఒప్పుకొని వచ్చింది. అదే వచ్చేసి అక్కడ వచ్చేసి అక్క గెలిచిపోయింది, దాంట్లో డౌట్ లేదు. మెయిన్ విషయము మామ ఎప్పుడు ఇక్కడ వచ్చేసి ఇక్కడ సర్వీస్ చేస్తాడు. ఒక 20 ఏళ్ళకి మాకు తెలుసు, ఎంత తెలుసు. ఆయన ఇప్పుడు మేడం చెప్పిన మాటకి ఒకే ఒక మాటకి మేడం మీరు ఎట్లా చెప్తారు ఎట్లని చెప్పి దిగిండు. రేయం పగులు కష్టపడుతున్నారు, అంతా యూత్ పంచాయతీ వాళ్ళు అందరూ చేస్తున్నారు. ఇంకొక మెయిన్ విషయం ఏమంటే ఇది వచ్చేసి ఒక మెయిన్ వార్డు. మన తెలుగు వాళ్ళు ఎన్ని దిక్కులు ఉన్నా కూడా సరే కాంగ్రెస్ వార్డు ఏదంటే మారిగుప్పం వాడతాం. ఆ నమ్మకం ఈ టైం కూడా మనం అందరం నిలబెట్టుకోవాలా. మనమందరంటే మాకు ఓట్లు లేవు, మేమేమన్నా ఇక్కడ వచ్చి మేము అడుక్కోవటం మేము ఓట్లు మీరు ఉండేవాళ్ళంతా చేయాలా. మీకు ఈ వార్డులో ఏదైనా ఒక చిన్న పని చేయాలంటే ఎవరు నీకు చేసే చేయాలా. మేడం కాడికి వచ్చేసి మీ కౌన్సిలర్ పోయి అడిగితే వేరే పార్టీ వాళ్ళు గెలిస్తే మేడం డెఫినెట్ గా చేసే వేయలేదు. దాన్ని ఇంకా ఇదంతా మీ ఇంట్లో ఉండే వాళ్ళ ఎలక్షన్ నిలిచిందని చెప్పి మీరు ఓట్లు వేయాలా. ఫస్ట్ ఇంకొకటి వచ్చేసి ఇది కాంగ్రెస్ కోట. మేము వచ్చేసి ఇప్పుడు ఇంత జనాలు ఉన్నా కూడా మేము అఫీషియల్ గా డీసెంట్ గా క్యాన్వాసింగ్ డోర్ టు డోర్ క్యాన్వాస్ చేసుకుని పోతా ఉన్నాము. వాళ్ళని పోయి బెదిరించాల్సిన అవసరం మాకు లేదు. మా లీడరు మమ్మల్ని బెదిరించే వాళ్ళు కూడా ఏమంటుంది ఏం మాట్లాడబెట్టి బిడ్రీ అంటుంది. అట్లాంటి లీడర్ మేము అండర్లో ఉండమే. అట్లాంటి విషయాలు కాకపోతే మేడం ఎంకరేజ్ చేసేయలేదు. ఇవంతా ఫాల్స్ ఊరికి సింపతి గెయిన్ చేసుకునే ఏం చెప్తా ఉన్నారు. ఒకవేళ వాళ్ళు బెదిరించి ఉంటే ప్రూఫ్ చూపించమని చెప్పండి.
అబద్ధం. ఇదంతా ఊరిని మిస్గైడ్ చేసేది. విధవరాలగాడికి వచ్చి ఉంది, నేను ఎన్టీ బ్లాక్ మనం పెట్టిన గెలిపించుకోవాలని. ఆ ఇది మీకు ఉండాలా. ఓడిపోయినట్టే మనం అందరం ఓడిపోయినట్టే. ఆ ఎక్క మన దగ్గర వచ్చి ఓటు అడగకూడదు, మనం పోయి ఆ ఎక్క కోసం ఓటు అడగాల. కాంగ్రెస్ ని గెలిపించాలా, సుభాష్ నగర్ గెలిపించి అక్క చేతికి ఆర్డర్ చేయాలి. మీ పనులు అన్ని జరుగుతాయి. ఈ అమ్మాయి రమేష్ చనిపోయింది అన్నట్లయితే రమేష్ యొక్క ఆత్మ మన మధ్యలో ఉంది కాబట్టి బిడ్డగా ఓటేసి అంతమందిలో ఒక అమ్మాయిని ఈ అమ్మాయి ఈ ఎమ్మెల్యే ఎన్నుకున్నదంటే ఆమెకు దేవుని యొక్క ఆశీర్వాదం ఇంకా 10 కాలాల పాటు చల్లగా ఆమె ఉండాలి. దేవుడు ఆమెను దీవించాలి. ఆమె తప్పకుండా గెలుస్తుంది. మీరందరూ ఓటేయండి. మీ అందరికీ నా యొక్క వందనాలు. ఇక్కడ మేడం వచ్చిండారు, వాళ్ళకి వందనాలు. మళ్ళీ అందరు పెద్దలందరూ వచ్చిండారు, ఏరియా వాళ్ళకి, పంచాయతీ వాళ్ళకి అందరికీ వందనాలు. ఇక్కడికి వచ్చినాక ఒక కాన్ఫిడెంట్ దొరికింది. అందరు నన్ను గెలిపించి మేడంకి అప్పగిస్తారని ఒక నమ్మకం నాకు వచ్చింది. చాలా నమ్మకంగా గౌరవంగా వేరే కౌన్సిలర్స్ ఎట్లన్నా ఉండొచ్చు, రమేష్ అన్న ఒక మాట ఇచ్చినాక అదే మాటతో నిలిచి గట్టిగా పక్షం గౌరవం నిలబెట్టుకొని వచ్చిండారు. ఆయనకి గౌరవం కావాలా అని మిమ్మల్ని అడిగేకి వచ్చిండాను. ఆయనకి గౌరవం ఇవ్వండి. ఆయనకి ఈ తల్లి తన భర్తను తీసుకున్నాక ఆయన జవాబారిని తీసుకొని అట్లన్నా ఒక మంచి పని ఏరియా చేయని అని నా జొట్లా వండుకొని పని చేయని, ఏరియాని అభివృద్ధి చేయని, ఏమేం కష్టాలు ఉన్నాయి తల్లిగా వార్డ్ నెంబర్ 11ని తల్లిగా ఆదరించేది, పని చేసేది, కష్టాలు చూసేది, అట్లవన్నీ జవాబారీగా చేస్తుంది. నేను ఆ ట్రైనింగ్ ఇస్తాను ఆ నమ్మకంతో వాళ్ళ బదులు రమేష్ అన్న లేదు. ఇది రమేష్ అన్న లేక ఉండే నప్పి ఆ ఎమ్మని బాధించకూడదు. ఆ జాగాలో ఎమ్మ రమేష్ అన్న ఏమంతా జవాబారీగా చేయాలని మాట ఇచ్చిండే మీకందరికీ, దాన్ని నడుచుకుని గౌరవంగా చేయని అనే ఒక నమ్మకంతో నేను ఈ పాపకు అవకాశం ఇచ్చినాను. నా సోదరులు ஜெர்சி நம்ம பெரிய மினிஸ்டர் ஆகிறாரு. ஒரு ஆளுக்கு 5 kg மேடம், 10 எக்ஸ்ட்ரா வருது எக்ஸ்ட்ரா. ஃபர்ஸ்ட் 5 kg வந்துருச்சு. இப்போ நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் பிறகு ஒரு ஆளுக்கு 5 kg, 5 பேர் இருந்தா 25 kg, 2000 ரூபாய் வருது. வராது பேலன்ஸ் கூட சேர்த்து போடுறாங்க. எத்தனை நாள் வரலையோ அதுதான் மேடம் பேசுறது. இன்னைக்கு ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. கரண்ட் ஃப்ரீயா இருக்குது. இங்க இல்லையா பஸ்? இங்க இல்லையா? இங்க வெறும் ஆட்டோ தான் ஓடுது. பஸ் ஃப்ரீ பஸ் வரலையா? ஃப்ரீ பஸ் இல்லையா? நான் பீசா போனா ஏழு போனா ஆட்டோ தான் போனா எங்களுக்கு ஒரு பஸ் அனுப்புவா. உங்களுக்கெல்லாம் வந்திருக்குது. இன்னைக்கு ரமேஷ் இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு எலெக்ஷன் வந்து அவர் இருந்தாருன்னா எலெக்ஷன் ஆகட்டும் இதாகட்டும் அவர் ஒன்றே நின்று ஜெயிச்சு அவரை சாமர்த்தியம் இருந்துச்சு. இன்னைக்கு மேடம் கூட ஒரு சகோதரியாக அவர் நல்ல சப்போர்ட்டாக இருந்தார். இன்னைக்கு தவறிட்டார். அவர் தவறுந்தனால நம்ம வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு மேடம் எத்தனையோ பேர் கேஷ் எடுத்துன்னு வந்து நான் இந்த மாதிரி நிற்கிறேன், நீ இந்த மாதிரி நிற்கிறேன்னு எல்லாம் வந்து எடுத்துன்னு வந்து எல்லாம் ரெடி பண்ணாங்க. இது ரெடி பண்ணுற நேரத்தில் இன்னைக்கு மேடம் நியாயம் தர்மமாக ஒரு வீட்டில் சாவா இருக்குது. அந்த கணவனை இந்த பொண்ணுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் எதிர்த்து இன்னைக்கு நிற்க வச்சுக்கிறாங்க. அதுக்கு நீங்கள்லாம் கூட உங்கள் சகோதரியாக அந்த பொண்ணு 2 குழந்தை வச்சுக்கிட்டு அந்த பாப்பாவுக்கு ஒரு லைஃப் கொடுத்துட்டு நீங்கள் மேடம் மூஞ்சை பார்த்து நீங்கள் எல்லாம் ஜெயிக்க வைக்கணும். இப்போ யாராவது நின்றுக்கிறாங்க, கேஸ் கூட நின்று காலி கேஸ், காப்பி கூட சுடு பண்ண முடியாது. என்ன அந்த மாதிரி மாட்டுக்கறியே அறக்காத விட்டு கூட நாங்கள் அறக்க வைக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணோம். அந்த மாதிரி மேடம் இன்னும் நல்லது பண்ணுவாங்க. உங்க வீடு தேடி வரும். அந்த பாப்பாக்கு நீங்க 12 மணி ராத்திரி கூட ஒரு தாய்மாருன்னா தாய்மாருக்கு ஃபோன் பண்றது தப்பு இல்லை. உங்களுக்கு வசதி இல்லாதது ஏதுக்குதோ அந்த பாப்பாக்கு சொன்னா அந்த பாப்பா வந்து மேடம் கிட்ட சொல்லி உங்களுக்கு என்னென்ன வசதி வரணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கணும். தயவு செஞ்சு காலைல வர ஏமான மாதிரி ஏன்னா இது லீடர்ஸ் என் குடும்பம் நிறைய குடும்பம் இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. என்ன அதனால வந்து அந்த பாப்பா ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி, நான் ஜெயிச்சா மேடம் ஜெயிச்ச மாதிரி அதை மனசுல வச்சுக்கின்னு நாங்க நிக்கிறோம்.
ரூபா மேடம் தான் நின்றுக்கிறது. அந்த அம்மா சிம்பிள் தான், அந்த அம்மா ஒன்று தான். அந்த அம்மா மூஞ்ச பார்த்து நீங்கள் எல்லாம் தயவு செஞ்சு தாய்மாருங்களே, இது காலி கேஸுக்கு ஓடாத ஆட்டோ, பெட்ரோல் இல்லாத ஆட்டோ ஓடாது, கேஸ் இல்லாத போகாது. இல்லை கை நம்மளுது. காலைல ஏழ்ச்சதுலேருந்து சாயங்காலம் சாப்பிட்றதுலேருந்து வேலை செய்யறதுலேருந்து எல்லாருக்கும் நம்ம கை வேணும். அந்த கை ரோகம் பண்ணாது. என்னங்க எல்லாம் வந்து மேடம் மூஞ்ச பார்த்து அந்த பாப்பாவை ரொம்ப வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும்னு உங்களை அன்பாக கேட்குறேன். என்னுடைய சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். 3 நாள் அங்கே கூட தான் நாங்கள் சுற்றி நிற்கிறோம். இப்போ நம்முடைய தங்கவேல் எம்எல்ஏ தங்கவேல் விடிவெள்ளி, யாராருக்கோ விடிவெள்ளி பேர் வச்சோம். விடிவெள்ளி அவங்கெல்லாம் இல்லை, இதுதான் விடிவெள்ளி, உண்மையான விடிவெள்ளி. தங்கவேலே சீர்திருத்தவுடைய சக்தி நம்முடைய எம்எல்ஏக்கு தான். ரமேஷுக்கு எப்படி அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ, ரமேஷ் எல்லாம் அந்த ஏரியாவில் இதே இடத்துல தான் ரமேஷ் கூடுவார். ராவு பகல் 1 மணினா கூட நான் வந்தேன்னா இங்கே தான் வருவேன், ரமேஷ் இங்கே தான் உட்கார வைக்கிறேன். அது வந்து எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் 6 எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷன் அவருடைய ஃபாதர், என் காட் ஃபாதர், அவருடைய எலெக்ஷனில் ரமேஷ் ஜான் கேடெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த ஏரியாவில் இதே இடத்துல தான் அந்த கடைக்கிட்ட தான் உட்காருவோம். நீங்கள் எல்லாம் வந்துக்கிறீங்க. ராவு 1 மணி ஆனால் 2 மணி ஆனால் கூட நாங்கள் என்ன பண்ணோம் சேர்ந்துட்டு போய்க்கிறோம். அது நம்ம மறக்கக்கூடாது. ரமேஷை நம்ம மறந்துட்டுக்கிறோம். அந்த அம்மாவுடைய ரமேஷுடைய நினைவு இருக்கணும்னா அந்த சுபாஷுக்கு நீங்கள் ஓட்டு போடணும். ஏன்னா இன்னைக்கு சொன்னாங்க ஓட்டு இதே ஏரியாவில் நிற்கிறாங்க ஒரு கேண்டிடேட்டு, அந்த ஏரியாவுக்கு ஒரு ஓட்டு போட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு ஓட்டு போடலாம். 5 ஓட்டுக்குது வீட்டில், 2 ஓட்டு அவருக்கு போடலாம், 3 ஓட்டு இவருக்கு போடலான்றது எண்ணத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. 2 கைகளில் எடுத்து நான் கேட்குறேன். ஏன்னா இது எலெக்ஷன் நடக்குது. எம்சி எலெக்ஷன் இதுதான் நடக்குது. 5 ஓட்டுக்குது வீட்டில். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 ஓட்டு அந்த பொண்ணுக்கும் போடலாம், 2 ஓட்டு அவருக்கும் போடலான்றது எண்ணத்தை வருது. அது தயவு செஞ்சு மாற்றிடுங்க. ஒரே ஒரு ஓட்டு போட்டால் கூட நம்ம குடும்பத்தை ஓட்டு அந்த அம்மாவுக்கு போட்டிங்கன்னா நீங்கள் ரூபா எம்எல்ஏக்கு போடுற போல ஓட்டார். நீங்கள் என்ன ரமேஷ் விட்டுக்கிறாரோ அந்த வேலையெல்லாம் பாருங்க. நீங்கள் அந்த ஜிம்மை விட்டு போனார், அந்த ஜிம்முக்கு நீங்கள் வேலை நடந்துருக்குது. இந்த ரோடு தார் ரோடு நேற்றெல்லாம் பில் ஆயிடுச்சு. இன்னும் வந்து அவர் சொன்னார், தம்பி இவர் நம்ம ஃப்ரெண்டு பஸ் இல்லைன்ட்டு. அது உண்மைதான். இல்லை அதுக்கு வந்து டவுன் பஸ்ஸு கேஎஸ்ஆர்டிசியில் எம்எல்ஏ மனுஷன் வச்சாங்கன்னா சிட்டி பஸ் கண்டிப்பாக போடும். முன்ன வந்து நம்ம காங்கிரஸ் வீட்டில் குண்டராப் வீட்டில் வந்து சிட்டி பஸ் நம்ம போட்டது உண்மை. சாம்பியனுக்கு மாரிகுப்பத்துக்கு பெம்மல் நகருக்கு சிட்டி பஸ் போட்டோம். இந்த சிட்டி பஸ்ஸு இந்த அம்மா நிச்சயமா செய்வாங்க. நீங்கள் கவலைப்படாது. ஏன்னா அந்த அம்மா கிட்ட திறமை இருக்குது, கவர்மெண்ட் நம்பளுக்குது. அந்த பஸ்ஸே கூட உங்களுக்கு இங்கிருந்து இந்த மைசூரால் சுற்றி தான் போவோம் பஸ்ஸு முன்னெல்லாம். அதே பஸ்ஸு இப்போ கூட நம்ம பண்ணுறோம். இந்த அம்மா கெலிச்சிங்கன்னா பஸ்ஸு வசதி டெஃபினட்டாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அது எம்எல்ஏ அசூரன்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து இல்லை அது வந்து இப்போ போடுறாங்கம்மா. நேற்று நடந்துருக்குது. சூழ்நிலை வேற யாருன்னா கான்ட்ராக்ட் கொடுத்து எம்எல்ஏ தான் சொல்லி இந்த வேலையெல்லாம் நடந்துருக்குது. உங்களுக்கு எந்த பெண்டிங் அந்த அம்மா வந்து உங்களை யாரும் கைவிடுறது இல்லை. இப்ப இந்த அம்மாவுக்கு நீங்க அதிகமாக ஓட்டு கொடுத்தீங்க. எவ்வளோ ரமேஷ் வந்து இந்த ஏரியால இந்த அம்மாவுக்கு அதிக ஓட்டு கொடுத்துக்கிறீங்க 11th வார்டுல. இந்த பூத்து பொறுத்த மட்டும் தாசி 1000 சில்லற ஓட்டு வந்துக்குதுன்னா அது உங்களுடைய ஆசீர்வாதம் தான் இந்த அம்மாவுக்கு கிடைச்சது. அதே ஆசீர்வாதம் இந்த அம்மா, அந்த அம்மா ஒரு பொன்மணி, இந்த அம்மா ஒரு பெண்மணி. இந்த அம்மா ஒரு மனசுல ஒரே ஒன்று, நான் கூட டிக்கெட் கேட்டேன். யாருக்கு கேட்டேன்? டேவிட் கேட்டேன் டிக்கெட் கூட மாண்டு இல்லண்ணா இங்க இருக்குது ரைட் அம்மா நீ என்ன டிசிஷன் ஓகே. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு நம்ம கொடுக்குறோம், அந்த வீட்டு குடும்பத்தில் ஒரு பாதிப்பாட்டு இருக்கிறாங்க, அந்த குடும்பத்துக்கு நம்ம நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் அந்த அம்மா எப்போ மனசு வந்துச்சோ அந்த நல்ல எண்ணத்தை நான் இந்த நேரத்தில் மூலியம்லாம் நான் பாராட்டுறேன். ஏன்னா அந்த எண்ணம் வரணும். என்னவோ ஒரு கட்சிக்காரர் வேலை செய்தான் செத்துட்டா நான் விட்டுடணுன்றதெல்லாம் இல்லை. காங்கிரஸ் கட்சி ரூபாவை நம்பினவங்க யாரை கைவிட மாட்டாங்க. நீங்கள் தயவு செஞ்சு இந்த அம்மாவை கெருக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. சுபாஷ் கெருக்கி வச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் என்னென்ன வேலை பெண்டிங் இருக்குது. 2.5 வருஷத்தில் நம்ம 5 வருஷம் கவர்மெண்ட் இருக்குது, 5 வருஷம் பவர் இருக்குது எம்எல்ஏக்கு. பவரில் என்னென்ன வேலை பண்ணும்? பவர் பிஜேபி கவர்மெண்ட்லேயே நிறைய வேலை பண்ண வந்து தான் சகோதரி எம்எல்ஏ ரூபா வருது. அது யாரும் மறக்கக்கூடாது. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல்ஸ் ஆகிடுது. இண்டஸ்ட்ரியல்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா எத்தனையோ 40 வருஷம் 50 வருஷம் எம்எல்ஏங்க இருந்து போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு
பெண்மணி நம்முடைய தங்கவயலில் ஒரு எம்எல்ஏ இந்த அம்மா சேர்த்துக்கிற சாதனை நிறைய பட்டியல் போடலாம், நிறைய வேலை இருக்குது. இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து இன்னைக்கு மினிஸ்டர் கிட்ட மீட்டிங்ல ஃபைட் பண்ணி 7 கோடிக்கு சயின்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு சீட்டில் வந்துடுது சிவில் ஹாஸ்பிட்டலில் வந்துச்சுன்னா முன்னெல்லாம் ஆர்டிக்கு தொந்துறான்னா நம்ம எங்கேயோ ஓடுவோம், குப்பம் ஓடுவோம், கோளாறு போகிறோம், போகிற வழியில நம்ம செத்துட்டு வந்துடுறோம். அந்த நிலையில அந்த அம்மா மனசுல வச்சு இந்த வேலை செஞ்சுக்கிறாங்கன்னா இந்த நேரத்தில் கூட அந்த அம்மா பாராட்டணும். சிஸ்டம்ஸ்